மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. பிரான்சின் அதிநவீன போர் விமானமான ரஃபேல் முதல் முறையாக அந்நாட்டுக்கு வெளியே தயாரிக்கப்படுகிறது என்று பாதுகாப்புத்துறையின் செயலர் ராஜேஷ் குமார் சிங் தெரிவித்துள்ளார். பிரான்சிடம் இருந்து 114 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளது குறித்து பேசியுள்ள அவர், இந்திய விமானப்படையின் வலிமை அதிகரிக்க பிரான்சிடமிருந்து 3.6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 114 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பிரான்சின் அதிநவீன போர் விமானமான ரஃபேல் அந்நாட்டிற்கு வெளியே தயாரிக்கப்படுகிறது. ரஃபேல் போர் விமானத்தில் 40% வரை இந்திய பொருட்களை பயன்படுத்த டசோல்ட் ஏவியேஷன் நிறுவனம் ஒத்துக்கொண்டுள்ளது. இந்நிலையில் அதை 50%க்கும் அதிகமாக அதிகரிக்க இந்தியா இலக்கு வைத்துள்ளது. ரஃபேல் விமானங்களில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை இணைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அடுத்த நிதியாண்டிற்குள் 114 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்றும், இந்திய கடற்படைக்கான ரஃபேல் மெரைன் போர் விமானங்கள் வரும் 2028 முதல் இந்தியாவுக்கு வரத் தொடங்கும் என்றும் ராஜேஷ்குமார் சிங் குறிப்பிட்டுள்ளார்.